தந்தையை இழந்து தாயின் பராமரிப்பில் வாழும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. தஞ்சையில் நடைபெற்ற கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் தென்காசியை சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவருக்கு 20,000 ரூபாயும், திருப்பூர் பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவருக்கு 25,000 ரூபாய் காசோலையும் வழங்கப்பட்டது. தென்காசி மாணவருக்கு கடந்த ஆண்டுகளில் 1,40,000 ரூபாய் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இறுதி ஆண்டு கல்வி உதவித்தொகையாக 20,000 ரூபாய் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் மேலாளர் ஞானசுந்தரி, நிர்வாக உதவியாளர் குகணேஸ்வரி, கண்காணிப்பாளர் கல்யாணசுந்தரம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு விளிம்புநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள், முன்கள பணியாளருக்கான நலத்திட்ட உதவிகள், விளிம்புநிலை குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகைகள் ஆகியவற்றை தொடர்ந்து வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று தென்காசியை சேர்ந்த ஒற்றை பெற்றோருடைய மாணவர் ஒருவருடைய கல்வி கட்டணம் ரூபாய் 20,000 இன்று காசோலையாக இன்று அவரது உறவினரிடம் இன்று செலுத்தப்பட்டது. மேலும் திருப்பூரை சேர்ந்த ஒற்றை பெற்றோருடைய மாணவன் ஒருவது கல்வி செலவுக்காக ரூபாய் 25,380 ரூபாய் ஆக மொத்தம் இன்று 45,380 ரூபாய் இன்று கல்வி உதவித்தொகையாக காசோலையாக இன்று வழங்கப்பட்டது. இந்த காசோலையானது அவர்களது பயிலும் கல்வி நிலையத்தின் பெயரில் காசோலையாக அவர்களது உறவினர்களிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இந்த தென்காசியை சேர்ந்த ஒற்றை பெற்றோருடைய மாணவனுக்கு ஏற்கனவே நம்ம கடந்த 3 வருஷங்களாக தொடர்ந்து கல்வி உதவித்தொகை இதுவரைக்கும் ரூபாய் 1,20,000 ரூபாய் வழங்கியிருக்கோம். இன்னைக்கு 20,000 ரூபாய் வழங்கியிருக்கோம். ஆக மொத்தம் இந்த ஒரு குழந்தைக்கு 1,40,000 ரூபாய் நம்ம நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைஞ்சு இன்னைக்கு வழங்கி இருக்குது. மேலும் இன்னொரு திருப்பூர் மாணவனுக்கு ஏற்கனவே நான் சொன்னதுபடி 25,380 ரூபாய் ஒற்றை பெற்றோருடைய மாணவனுக்கு கல்வியானது பொருளாதாரத்தால் தடைபட்டு விடக்கூடாது, குடும்ப சூழ்நிலையால் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இன்று இந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளது. தொடர்ந்து விளிம்புநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மூலம் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும்.